எல்லா டெக்கீஸ்க்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக என்னோடய பொண்ணுக்கு வந்து நான் ஒரு ஐஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஐஃபோன் 16 ப்ரோ. ஸோ அது இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அது. இதை நம்ம அன்பேக் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. இந்த பாக்ஸே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பெவல் எட்ஜஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா பெவல் எட்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பிரித்து பார்க்கணுமா. ஸோ இதை பிரிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் 2 இடத்துலையும் பிரிக்கணும். ஓகே, ஸோ 2 இடத்துலையும் பிரித்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன போட்டிருக்காங்க டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக. ஸோ மாடல் நம்பரு, ஒயிட் டைட்டானியம். என் பொண்ணுக்கு ஒயிட்டு தான் பிடிக்கும். ஸோ நல்ல ஒயிட் டைட்டானியம். அவ்வளோதான். அதோட வந்து அதோட எவ்வளோ ஜிபி சைஸ் அப்படின்னு போட்டுருவேன், 256 GB. ஸோ ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒயிட் மாடலில் டைட்டேனியம். ஆக்சுவலாக வந்து இதோட பாக்ஸ் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க, ஃப்ரண்ட்டில் தான் வைப்பாங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரண்ட்டில் வைக்காமல் பேக்கில் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வந்து இது எப்படி திருப்பி இருக்கும். ஸோ இதுதான் ஒயிட் மாடல் ஆக்சுவலாக. ஸோ என்னோடய கேமரா வந்து அங்கே எங்கே திரும்ப, பிகாஸ் நான் மூவ்மெண்ட் பண்ணுறதுனால அதை மூவ் பண்ணுவேன். ஸோ மாடல் நல்லாயிருக்கு, ஒயிட் கலரு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த பெவல் எட்ஜஸ் இப்போ அந்த கேமராக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனு, அப்புறம் வந்து இது வால்யூம் அப் அண்ட் டவுனு. இது வந்து நீங்கள் வந்து ஹோம் பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரிங்கராக யூஸ் பண்ணிக்கலாம், ரிங் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பாக்ஸில் வந்து இது ஃபோன் இருக்குது. ஃபோனு அதனால் அந்த ஒயிட் பேப்பர் ஓட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமரா பெவல் இது. இப்போ நீங்கள் டச் பண்ணி டேரெக்டாக கேமரா பொறுத்தவரை இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படி பண்ணிங்கனாலே கேமரா அட்ஜஸ்ட் பண்ணலாம் நீங்கள். ப்ளஸ் இங்கே வந்து உங்களுக்கு அந்த பவர் பட்டனு, இந்த வால்யூம் பட்டனு, ப்ளஸ் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து நம்ம வாட்சில் வர மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரீ டிஃபைன் செட்டப் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த ஃபோனு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள். ஸோ சார்ஜிங் கேபிள் வித்தியாசமாக இருக்குதான், யூஎஸ்பிஎஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சார்ஜிங் கேபிள். ஆக்சுவலாக பேக்கிங் இவங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஆக்சுவலாக சரியான பேக்கிங் ஆக்சுவலாக. ஸோ பாருங்க பேக்கிங்கு. ஸோ இது வந்து ஸ்பீட் சார்ஜர் கேபிள் மாதிரி நினைக்கிறாங்க கொடுத்துருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்பீக்கர்ஸும் இருக்குது உங்களுக்கு. யூஸ்வலாக வந்து 3 இருக்குது, பார்த்திங்கன்னா 4 இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் போட்டுருக்க. ஓகே, அதுக்கப்புறமா உள்ள பாக்ஸில் என்ன இருக்குது, இது ஒரு ஓகே. இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஐஃபோனோட ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சிம் தேவையில்லை, நீங்கள் ஆக்டிவேட் இசிம் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் இசிம் போடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அது எப்படி செட்டப் பண்ணணும்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது தவிர்த்து வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை, வெறும் பாக்ஸ் தான், அவ்வளோதான், எம்டி பாக்ஸ் தான். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போ நான் என்னோட பொண்ணோட ஃபோனை வந்து நான் வந்து இது பண்ணணும். ஆக்சுவலாக அவள் வந்தானா அவளோட ஃபோனை வந்து அவள் இப்போ வந்து ஆக்சுவலாக வெளியே போயிருக்கா. அவள் வந்தப்புறமா அவளோட ஃபோனை வந்து இது பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், இது பாக்ஸ்லேருந்து இதை அப்படியே எடுக்க பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இவங்க இப்படி வச்சுருக்காங்க. யூஸ்வலாக நம்ம முன்னாடி ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணால் நீங்கள் பாருங்கள், கேமரா இங்கே இருக்கேன், இது எப்படி இருக்கும். யூஸ்வலாக வந்து என்ன பண்ணோம்னா, இது ஃபேஸ் இந்த பக்கம் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபேஸ் இந்த பக்கம் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இங்கே ஓப்பன் பண்ணுவோம். இங்கே வந்து இந்த இது ஓப்பன் பண்ணுவோம், இங்கே மேலே இருக்கிறது.
ஆனால் இவங்க வந்து இப்போ எப்படி அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதை வந்து தலைக்கில் இப்படி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கேமரா வந்து மேலே தெரிகிற மாதிரியும் மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டை பார்க்க மாட்டீங்க, ஆக்சுவலாக பேக் தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த சார்ஜர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜர் ஆக்சுவலாக இப்போ தான் ஓப்பன் பண்ணி எடுத்தேன். இதுக்கு வந்து இந்த சார்ஜருக்கு ஒரு அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வந்து அழகாக அதை கனெக்ட் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மூணாவது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து இசிம். ஆக்சுவலாக இது இசிம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிம்மே தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக இசிம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸோ தட் இதை வந்து நீங்கள் வந்து எப்படி இசிம் போட்டு நீங்கள் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. You no longer need a physical SIM card. Activated eSIM during iPhone setup. For more information, go to apple.com/eSIM. ஸோ eSIM ஆக்டிவேஷனுக்காக அதை வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த ஸ்க்ரீனை நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் ஓ மை காட், இதுதான் எல்லாருமே மயங்கப்பாங்க. இவங்களோட பேக்கிங்கு, இவங்களோட மெட்டீரியல்ஸு. ஸோ இப்போ டைட்டானியம் மெட்டீரியல் அப்படியே வந்து பழக்குது. ஆக்சுவலாக ஒயிட் கலர். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ செட்டப் பண்ணணும்னு ஆக்சுவலாக நினைக்கிறேன். நான் செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், செட்டப் பண்ணும்போது நம்ம என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸோ நிறைய லாங்குவேஜஸ் வரும். நம்மளுக்கு வந்து என்ன லாங்குவேஜஸ் வேணும்னு ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஹலோ, இப்போ வந்துச்சு பாருங்கள் இங்கிலீஷு. ஸோ இதில் போய்ட்டு ஸ்வைப் பண்ணோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ், செலக்ட் யுவர் கண்ட்ரி ஆர் ரீஜன். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி அப்பியரன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுருக்கான். டிஃபால்ட் வேணுமா, இல்லை மீடியம் வேணுமா, இல்லை வந்து லார்ஜ் வேணுமா. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செட்டப் வச்சுக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக வைக்கிறேன். கண்டினியூ செட்டப் வித்தவுட் அனதர் டிவைஸ். ஸோ லுக்கிங் ஃபார் நியர் செட்டப் வித்தவுட் அனதர் டிவைஸ். ஸோ இப்போ வந்து ஒய்ஃபை கேட்குது. நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஆக்டிவேட் ஆகுது. ஆக்சுவலாக ஃபோன் ஆக்டிவேட் ஆகுது. இட் வில் டேக் சம் டைம் டு ஆக்டிவேட்னு சொல்கிறோம். நம்மளோட நம்பர் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து நான் காமிக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர்ஸ் கரெக்டாக அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் நான் செக் பண்ணோன்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பிகாஸ் நான் என்னோடய நம்பர் தான் இப்போ பேரலாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்டர் 5 digit பில்லிங் ஆர் ஜிப் கோடுன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக செட்டப்பில். ஸோ நம்ம 4612. ஸோ ஷிப்பிங் பில்லிங் கோடு கொடுத்தோம்னா இட் வில் டேக் சம் டைம் டு ஆக்டிவேட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இட் இஸ் டேக்கிங் சம் டைம். இது ஆக்டிவேட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்க உடனே. நான் கூட லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு 10 to 15 minutes ஆகும் நினச்சிருந்தேன். அவனே போட்டான் பாருங்க, ஆக்டிவேட்டிங் eSIM கனெக்டிங் டு த ஃபோன் அப்படின்னு போட்டிருந்தான். திஸ் மே டேக் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, செம்மையாக இருக்குங்க மெட்டீரியல். சான்ஸில் இது பண்ணுங்க. பின்னாடி இந்த ஒயிட்டு ப்ளஸ் அந்த கேமரா, இந்த மெட்டீரியல் பாருங்கள், இந்த டைட்டானியம் மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்மூத்னஸ் தெரியும். ஸ்மூத்னஸ், ஃபினிஷு அப்படியே சாஃப்டாக இருக்க மாதிரி. இதனால தான் இந்த பசங்க வந்து இதெல்லாம் உடனே வாங்கிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப க்ரேஸ் இருந்தாலும் ஒரு காலத்தில் வந்து ஐஃபோனுக்கு வந்து க்யூவில் நிற்போனாங்க. இப்போ இது இந்தியாவில் நடக்குது. இங்கே வந்து இப்போ யாரும் வந்து அந்த மாதிரி க்யூவில் நிற்கிறதில்ல. முன்னாடி வந்து நான் சொல்கிறது வந்து இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கங்களேன். ஸோ அப்போ வந்து
க்யூவில் நிற்போம். நாங்கள் க்யூவில் நிற்போம். பெஸ்ட் பாயில் இல்லாட்டி ஆப்பிள் ஸ்டோரில் க்யூவில் நின்று வாங்குவோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு முன்னாடி வந்து 200 பேர் இருப்பாங்க. அந்த க்ரேஸ் இல்லை. இப்போல்லாம் அந்த க்ரேஸ் இல்லை. இப்போல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு வாரத்தில் வந்தது. ஸோ அதனால் வந்து அந்த க்ரேஸ்லாம் போயிடுச்சு. ஸோ செட்டப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து செல்லுலர் செட்டப் பண்ணலாமான்னு கேட்குறான். ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்புறம் டேட்டா ப்ரைவசி எப்பவும் போல இவன் கேட்குறது அந்த டேட்டா ப்ரைவசியில். ஆனால் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து ஓகே கண்டினியூ கொடுக்குறோம். ஆக்சுவலாக அங்கே ஒரு லாஸ்ட் புல்லட் பாயிண்ட்டை போட்டிருப்போம் பாருங்கள். ஆப்பிள் பிலீவ்ஸ் privacy is a fundamental human right. So every Apple product is designed to minimize the collection, use of your data, use on device provisioning, device processing whenever possible, and provide a transparency and control over your information. Your data of this device is encrypted and will be ஓகே. நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா கூட அவன் என்கிரிப்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுறான். இது நீங்கள் வந்து இன்கேஸ் ஃபோன் யாருக்கெல்லாம் மாட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த டேட்டாவோட டீக்ரிப்ட் பண்ணணும். ஓகே கண்டினியூ கொடுத்தாச்சு. செட்டப் ஃபார் மை சைல்ட் இன் மை ஃபேமிலி. ஓகே சைன் இன் யுவர் ஆப்பிள் அக்கௌண்ட் டு செட்டப் திஸ் டிவைஸ். செட்டப் ஃபார் மை சைல்டு. எங்க sign in your Apple account to set up this device for your child. ஓகே என்னோட நம்பர் கேட்குறான் போல் இருக்கு. ஓகே ஸோ என்னோட ஆப்பிள் இமெயில் ஐடி வேணும் நமக்கு. ஏன்னா இங்கே என்னென்னா நம்ம வந்து இவந்தோ என் பொண்ணு பெரிய பொண்ணு இருந்தாலும் நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுவோம் ஆக்சுவலாக ஆன் அ சேஃபர் சைடு. ஆப்பிள் அக்கௌண்ட் என்டர் பண்ண சொல்லுவோம். ஓகே என்னென்னா நம்ம அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுக்கணும். சம்டைம்ஸ் வந்து நான் மறந்துடுவேன் ஆக்சுவலாக. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து செட்டப் அவளோட ஐடிக்கு வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய அக்கௌண்ட் ஐடி நம்ம ஆட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ I think mostly வந்து அவளோட வெரிஃபிகேஷன் did not get the verification. ஓகே ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஓகே. ஸோ ஃபைனல் செட்டப் முடிஞ்சது. ஃபைனலாக ரீஸ்டோர் பண்ணோம் ஐக்ளோட்லேருந்து ரீஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன டீட்டெயில்ஸ் நான் போட்டுவிட்றேன். ஏன் நான் வந்து ஐஃபோன் 16 சூஸ் பண்ணோம் 16 ப்ரோ சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட சைஸ் வந்து ஆக்சுவலாக வந்து கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கவர்லாம் போட்டிங்க அப்படின்னா இப்போ என் பொண்ணோட கையெல்லாம் சின்ன கை. ஸோ அவளுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வச்சு சேட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரோ ப்ளஸ் தான் ஃபைனலைஸ் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து அது வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்தது. இப்போ நம்மள மாதிரி கைக்கு என் மாதிரி கைக்குன்னா அது யூஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிறது வந்து என்னோடய ஃபோனில் நான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இது வந்து நான் வந்து இது வந்து 14 ப்ரோ ப்ளஸ்ஸு, இது வந்து 16 ப்ரோ ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் சைஸ் அதிகம். அந்த சைஸ் ஒன்று போட்டுவிடேன் 6.9 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது 6.9 6.7 இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அது டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து 2 கையை பிடிச்சி வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காகவே நாங்கள் வந்து AT&T ஷாப் போய் அவளை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஃபோனை வந்து டச் பண்ணி அது அவளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கா இல்லையான்னு பார்த்து அப்புறமா தான் நாங்கள் வந்து இதை ஆர்டரே பண்ணோம். ப்ளஸ் வந்து அவளுக்கு இந்த கலர் தான் வேணும்னா ஸோ அதனால் இந்த கலர் வாங்கி கொடுத்துருவோம். இது எதுக்கு நான் இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் வந்து GREன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே வந்து அந்த மாதிரி வந்து SAT எக்ஸாம் எழுதுவாங்க பசங்க.
நீங்கள் காலேஜுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து SAT எக்ஸாம் எழுதணும். அந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி ப்ளஸ் உங்களோட ஓரல் ஸ்கோர் ஸோ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜில் வந்து சீட் கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா SAT ஸ்கோர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ SAT ஸ்கோரில் வந்து நான் எதிர்பார்க்குற மார்க் வாங்கினீங்கன்னா நான் அவனுக்கு வந்து புது ஃபோன் வாங்கி தரேன். ஸோ நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் வாங்கினதுனால சரி நான் உடனே போய் நான் ரிலீஸ் அன்றைக்கே வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் ரிலீஸ் அன்றைக்கி வந்து எங்களால் போக முடியல. அதனால் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஃபோன் இல்லாட்டி வந்து என் பொண்ணுக்கு இவ்வளோ காசெல்லாம் கொடுத்து நான் ஃபோன் வாங்கி தர மாதிரி எனக்கு எண்ணமே கிடையாது. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களும் அடல்ட் லெவலில் வந்துட்டனால அவங்களும் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுதான் இதோட ஸ்டோரி. ஸோ இந்த ஃபோன் வந்து இதை பற்றி ஸோ 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 ஓவராலாக இதுதான் இந்த கவர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டெக்கி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நான் போடுறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து அன்ராப்பிங் மாதிரி இது. பட் கோயிங் ஃபார்வர்டு வந்து நிறைய வந்து டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனாக உள்ள வீடியோஸாக நிறைய போடுறேன். ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். சரியா? ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். டேக் கேர், பாய்.